சாண்ட்ரா நம்ம போட்டிருக்க பிளான்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சிக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப பேச பேச அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் யாரும் நம்ம கிட்ட தேவையில்லாம வரமாட்டேன்றாங்களே, எப்படியாவது தப்பிச்சு போறாங்களே, திருப்பி ஏதாவது உனக்கு டைம் கிடைக்குமா, ஏதாவது மாட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் மாரத்தான்ல எல்லாரும் பின்னாடி நின்று பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு துருப்பிச்சிட்டு எடுத்துட்டாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியை பார்த்து சொல்றாங்க, என்ன கனி, என் குழந்தைங்களை வச்சு என்ன டார்கெட் பண்ணலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம கனியை பிடிச்சிருக்கிறாங்க. கனிக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னா, நீங்க என் குழந்தைய வச்சு என்ன பாட்டு பாடினீங்க, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு பாடினீங்க, எனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. கனி சொல்றாங்க, எனக்கு அது மாதிரி அவசியமே கிடையாது, நான் நார்மலா தான் பாடினேன் அப்படின்னு சொன்னா கூட கேட்கல. அந்த இடத்துல விக்ரம் சொல்றாரு, வினோத் சொல்றாரு, ஏங்க அவங்க நார்மலா பாப்பா பாட்டு பாடினா கூட உங்க குழந்தைங்களை வச்சுதான் பாடினாங்கன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வெளியே போய் பார்த்தா தெரியும் இவங்களுக்குலாம் இதெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சண்டையை உருவாக்குறாங்க சாண்ட்ரா. கனியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, விக்ரமும் நீயும் தேவையில்லாம பேசினா அவங்களுக்கு தான் ஓட் வரா மாதிரி இருக்கும், நீ அமைதியா இருந்துடு அப்படின்னு உடனே கனியும் அமைதியா இருந்துட்டாங்க. எந்த இடத்துல சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை ஊதி பெருசாக்கி மக்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ஆனால் இந்த வாரம் சாண்ட்ராக்கு ஆதரவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பிக் பாஸ் விட மாட்டார். ஏன் சொல்லுங்கள், அடுத்த வாரம் அப்படின்றது ஃபேமிலி ரவுண்டு. அதுவும் நார்மலாக பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே எவ்வளோ சீன் கிரியேட் பண்ணாங்க சாண்ட்ரா. இப்போ குழந்தைகளோட பிரஜன் உள்ளே வராரு அப்படின்னா அந்த சீனை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பா இல்லையா. அதனால் கண்டிப்பாக சாண்ட்ரா இந்த வாரம் வெளியே போக மாட்டாங்க. இந்த வாரம் ஆதரவு தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.